எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும். இதற்கிடையே நேற்றைய தினம் எடப்பாடி தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடந்த நிலையில் அதில் விஜய் கட்சி நிர்வாகிகளும் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக எப்போ பார்க்கலாம். தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இந்த முறை விஜயின் தாவேகா முதல் முறையாக போட்டியிடுகிறது. இளைஞர்கள் ஆதரவு இருப்பதால இந்த முறை ஒரு கை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு தாவேகா களம் இறங்குகிறது. முதலில் தாவேகா வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க முயன்ற நிலையில் பெரிய அளவில் எந்த ஒரு கட்சியும் வராததால் தனித்து போட்டியிட்டது. இருப்பினும் தேர்தல் யுத்தம் தொடங்கும் முன்பே எடப்பாடி தொகுதியில் தாவேகா போட்டி முடிவுக்கு வந்தது. விஜய் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான எடப்பாடியில் ஆரம்பமே பெரும் பெண்ணடைவாகவே அமைந்தது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பெரும் எதிர்பார்ப்புடன் அவர் தாக்கல் செய்த வேட்புமனு சில காரணங்களால தேர்தல் அதிகாரியால் நிராகரிக்கப்பட்டது. வழக்கமாக இதுபோன்ற சமயங்களில் கை கொடுக்கவே மாற்று வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்வார். அருண்குமார் மனைவிதான் மாற்று வேட்பாளராக இருந்த நிலையில் அவரது மனுவும் தள்ளுபடியானது. அருண்குமார் வேட்புமனு மறுபரிசீலனையின் போது மாயமாகிவிட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதனால் வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்பாகவே எடப்பாடி களத்தில் இருந்து தாவேகா வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த மனு நிராகரிப்புக்கு பின்னால் அரசியல் பிரஷர் இருப்பதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டு கிளம்பியது. அதிமுகவின் கோட்டையான எடப்பாடியில் விஜய் கட்சி வாக்குகளை பிரிப்பதை தவிர்க்கவே தாவேகா வேட்பாளரை மிரட்டி மனுவை திரும்ப பெற வைத்ததாகவோ அல்லது குளறுபடி செய்ய வைத்ததாகவோ பேச்சு பலமாக அடிபடுகிறது. இந்த விவகாரம் குறித்து தாவேகாவின் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா கூட கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இதை மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்று தாவேகா வேட்பாளர் முதுகில் குத்துவிட்டார் என்றும் தனது ஆதங்கத்தை கொட்டியிருந்தார். எடப்பாடியில் தாவேகா வேட்பாளர் இல்லாத நிலையில் வேறு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேகா ஆதரவு அளிக்கலாம் என சொல்லப்பட்டது. இது தொடர்பாக சில சுயேட்சைகளிடம் பேச்சுவார்த்தைகளும் நடந்ததாக தெரிகிறது. இருப்பினும் அதில் சுமூகமான உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லையாம். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் எடப்பாடியில் தாவேகா நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினர். அதில் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தாவேகாவினர் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என முடிவு செய்துள்ளனராம். அதற்கு பதிலாக நோட்டா சின்னத்திற்கு வாக்களிக்க முடிவெடுத்தும் இருக்கின்றனர். எனவே எடப்பாடி தொகுதியில் நோட்டா எவ்வளவு வாக்குகளை பெறுகிறது என்பது தாவேகாவின் பலத்தை ஓரளவுக்கு காட்டுவதாக இருக்கும். அதிமுகவை நேரடியாக பெயரை கூட குறிப்பிடாமல் மற்றும் பலர் என விஜய் சொல்லி வரும் நிலையில் சொந்த கட்சி நிர்வாகிகளே இப்படி செயல்படுவது அவருக்கு விழுந்த முதல் அடியாக பார்க்கப்படுகிறது. ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தொகுதியில் அவுட் ஆகியிருக்கும் தாவேகா மற்ற தொகுதிகளில் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிலைமை இவ்வாறு இருக்க மற்றொரு புறம் பார்க்கும் போது செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால் வெளியே நடக்க முடியாது, மக்கள் காரி துப்பி விடுவார்கள் என விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் நான் ஆதாரத்தை எடுத்துவிட்டால் தாங்காது, நான் இல்லை என்றால் எடப்பாடி முதல்வராகவே ஆகியிருக்க மாட்டார் என்று கூறியுள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் அக்கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தாவேகாவில் இணைந்தார். விஜய் கட்சியில் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இந்த முறை தாவேகா சார்பில் செங்கோட்டையன் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதியில் நேற்று அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்தார். செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கிறதாகவும் அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால் வெளியே நடக்க முடியாது, மக்கள் காரி துப்பி விடுவார்கள் என்று கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கடுமையான குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அறிக்கையில் செங்கோட்டையன் பதிலளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, விதிமுறைகள் இருக்கின்றன. நான் கூட கூட்டத்தை நடத்தும் போது அதிகாலை 3:15 மணிக்குத்தான் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கிடைப்பதில் பெரும் சவால் உள்ளது. இதனால் அதற்கு பிறகு ஏற்பாடுகளை செய்ய முடியாத சூழல் உள்ளது. ரோடு ஷோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பேரிகார்டு போட முடியாத நிலை உள்ளது. மற்றவர்களுக்கு அதுபோன்ற நிலைக்கல்ல.
விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்கும் இடர்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். விஜயை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் உணர்வு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். விஜய் தான் முதல்வராக வருவார். தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுகவும் திமுகவும் இணைந்து கூட்டுக்கொள்ளை நடத்துகின்றன. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பற்றி கேட்கிறீர்கள். அவர் தோல்வி பயத்தில் குழம்பி போய்விட்டார். அதற்கு மேல் நான் சொல்ல முடியாது. சாக்கடை கிட்ட கல்லை வீசினால் என்ன ஆகும்? சாக்கடை நம்ம மேலத்தான் அடிக்கும். குப்பை மேட்டில் இருந்து கிளறிவிட்டால் என்ன ஆகும்? நாற்றம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு. நான் ஆதாரத்தை எடுத்துவிட்டால் தாங்காது. நான் எப்போது வந்தேன், அவர் எப்போது வந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. எடப்பாடி மாதிரி நான் எல்லாரையும் ஏமாற்றவும் மாட்டேன். காலம் அதற்கு பதில் சொல்லும். நிறைய ரகசியம் இருக்கிறது, அதை வெளியே சொல்ல முடியாது. ரகசியம் அது பரம ரகசியம், சிதம்பர ரகசியம். ஜெயலலிதா என்னை எப்படி வைத்திருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை தான் 2009 ஜெயலலிதா நீக்கிவிட்டார். அதன் பிறகு நான் தான் கூட்டிட்டு போய் வாரியம் போட சொல்லி செய்தேன். தமிழ்நாட்டுக்கே தெரியும். எனக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்தார் என்பது தவறு. நான் முன்மொழியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியால் எப்படி முதல்வர் ஆகியிருக்க முடியும்? என்னுடன் 64 எம்எல்ஏக்கள் இருந்தனர். நான் முன்மொழியாவிட்டால் எப்படி முதல்வர் ஆகியிருக்க முடியும்? எனக்கு பதவி கொடுத்தார் என்பது தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார். என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார். அதுதான் நிலை என்றார் செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறமோ 2026 சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவி வரும் சூழலில் பிரபல நக்கீரன் வார இதழ் தரப்பில் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் திமுக தலைமையிலான கூட்டணி கிளீன் ஸ்வீப் அடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு எனும் 4 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதே வாக்காளர்களின் விவாதமாக இருந்து வருகிறது. திமுக, அதிமுக மற்றும் நாதக ஆகிய கட்சிகளுடன் இம்முறை விஜயும் களமிறங்கியிருக்கிறார். விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் இளைஞர்கள், பெண்கள் கூட்டம் அதிகளவில் வருகிறது. இதனால் விஜய் யாரின் வாக்குகளை கைப்பற்றப் போகிறார் என்பது கணிக்க முடியாத விஷயமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் நக்கீரன் வார இதழ் தரப்பில் சட்டசபை தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் திமுக கூட்டணி கிளீன் ஸ்வீப் அடிக்கும் என்று தெரிவித்திருக்காங்க. சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக 48% வாக்குகளையும், அதிமுக 28% வாக்குகளையும், தாவேகா 13% வாக்குகளையும் கைப்பற்றும் என்றும், விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் திமுக 50% வாக்குகளையும், பாமக 24%, தாவேகா 15 வாக்குகளையும் பெறும் 15% வாக்குகளையும் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் தொகுதியில் திமுக 45% வாக்குகளையும், அதிமுக 32% வாக்குகளையும், தாவேகா 14% வாக்குகளையும் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் ராயபுரம் தொகுதியில் திமுக 44%, அதிமுக 36%, தாவேகா 12% வாக்குகளையும் பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிக நகர் தொகுதியில் திமுக 47%, அதிமுக 32%, தாவேகா 11% வாக்குகளையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் திமுக 58%, அதிமுக 22%, தாவேகா 11% வாக்குகளையும் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது.